மெய்யன்பர் பெருமக்களே, லங்காஸ்ரீ தமிழ்வின் இணையத்தின் மூலமாக இன்றைக்கு நாம் ஒரு அற்புதமான தலைப்பை சிந்திக்க இருக்கின்றோம். தமிழர்களுடைய பண்பாடு, தமிழர்களுடைய வாழ்வியல் விழுமமாக விளங்குகின்ற சல்லிக்கட்டு பற்றி இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் எல்லோராலும் உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு சொல்லாக சல்லிக்கட்டு விளங்கி கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் பல்வேறு ஊர்களில் சல்லிக்கட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு நீதிமன்றங்களால் தடை செய்யப்பட்டு சிலரால் தொடுக்கப்பட்ட வழக்கின் காரணமாக அந்த வீர விளையாட்டு இன்றைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. சல்லிக்கட்டு என்றால் என்ன? மெய்யன்பர் பெருமக்களே, நம்முடைய இனம் வீரமான இனம், நம்முடைய இனம் அன்புமயமான இனம், நம்முடைய சிந்தனைகள் ஐந்தறிவு உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்தக்கூடிய வகையிலே அமைந்த சிந்தனைகள். நம்முடைய மக்கள் களனியிலே வாழக்கூடிய உழவர் பெருமக்கள் அந்த உயிரினங்களை தங்களுடைய உற்ற தோழனாக, குடும்பத்தில் ஒருவனாக பாவித்து வாழ்ந்து கொண்டிருந்தவர். நம்முடைய குடி, நம்முடைய பிறப்பு, நம்முடைய தொன்மையான அந்த வாழ்வியல் முறைகள் எல்லாம் உழவு தொழிலையொட்டி விலங்குகளை உடன் சார்ந்து வாழக்கூடிய ஒரு ஒற்றுமை வாழ்க்கையாக அமைந்தது. புறநானூற்று காலத்தில் சங்கிலக்கியங்களில் நம்முடைய வீர விளையாட்டாக போற்ற பெறுகிற சல்லிக்கட்டினுடைய பெருமை பலவாறு பேசப்படுகிறது. இப்படியெல்லாம் பெருமை கொண்டிருக்கக்கூடிய சல்லிக்கட்டு என்றால் என்ன? இந்த சொல்லுக்கு அற்புதமான விளக்கம் ஒன்று உண்டு. சல்லிக்கட்டு என்றால் வேறு ஒன்றுமல்ல, நம்முடைய நாட்டில் தை திருநாள் வந்ததற்கு பிறகு ஆண்டுதோறும் நமக்காக உழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிற கால்நடைகளுக்கு, பசுவினங்களுக்கு, மாடுகளுக்கு நன்றி செலுத்தி மாட்டுப் பொங்கல் வைப்பார்கள். அந்த மாட்டுப் பொங்கல் வைப்பதற்கு தை மாதம் 2ஆம் நாள் சிறப்பாக ஒதுக்கப்பட்ட நாள். அந்த நாளில் காளைகள் நம்முடைய காடுகளில் வாழும், நம்முடைய தோட்டங்களில் இருக்கும், நம்முடைய பண்ணையத்தில் இருக்கும், நம்முடைய பட்டிகளில் இருக்கும். காளைகள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட காளைகள் தெரியுமா? பிறந்து ஆண் பசுக்கன்றுகள் வளர்ந்து பருவமெய்தி உழைப்புக்கு தயாராக இருக்கின்ற காளைக்கன்றுகள் அங்கே இருக்கும். அந்த காளைக்கன்றுகளை மாட்டுப் பொங்கல் வைத்ததற்கு பிறகு அந்த கன்றுகளை அவிழ்த்து விடுவார்கள். அது கட்டப்பட்டிருக்கிற இடத்திலிருந்து அந்த காளைக்கன்றுகள் அவிழ்த்து விடப்படும். வீறு கொண்ட அந்த காளைக்கன்றுகள் துள்ளி குதித்து ஓடும். ஓடுகிற பொழுது பொங்கல் வைத்த இடத்தில் அந்த காளைக்கன்றுகள் அந்த இடத்தை தாண்டி ஓடும். அங்கே ஒரு சிறிய தெப்பக்குளம் அமைத்திருப்பார். அந்த தெப்பக்குளத்தின் ஊடே தன்னுடைய கால்களை பதித்துக் கொண்டு காளைக்கன்றுகள் குதித்து ஓடும். அப்படி ஓடுகிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், வயதில் குறைந்தவர்கள், நல்ல உடல்வாகு பெற்றவர்கள் எல்லாம் அந்த காளைக்கன்றுகளை துரத்தி கொண்டு ஓடுவார். அப்படி துரத்தி கொண்டு ஓடுகிற பொழுது வீரியம் மிக்க காளைக்கன்றுகள் துள்ளி துள்ளி குதித்து குதித்து ஓடுகிற பொழுது இளைஞர்களாக இருக்கக்கூடிய காளைகர்களும் அதற்கு பின்னாலே தொடர்ந்து ஓடுவார். ஓடி போய் அந்த காளைக்கன்றுக்கு பிரத்யேகமாக இருக்கக்கூடிய அந்த திமிழை தழுவுவார். அப்படி தழுவுவதற்கு பெயர்தான் ஏறு தழுவுதல் என்று சொன்னார். ஏறுனா வேற ஒன்றுமில்லை, காளை என்று பொருள். இறைவனுக்கு ஏறதேரி என்று ஒரு பெயர். அவன் ஏரின் மீது ஏறி இருக்கிறான் என்றால் என்ன பொருள்? வெள்ளை விடையின் மீது வருகிறான், நந்தியின் மீது வருகிறான், காளையின் மீது வருகிறான், எருதின் மீது வருகிறான் என்று நம்முடைய சமயலக்கியங்கள் சொல்லுகிறதே. அப்படி ஏர் என்று சொல்லக்கூடிய காளையை தழுவி அதை அடக்கி பிடித்து திரும்ப கொண்டு வந்து கட்டுவதற்கு பெயர்தான் ஏறு தழுவுதல் என்று பெயர். காளையை அடக்குவதல்ல, திமிழை பிடித்து அதை தழுவி கட்டி அணைத்து அதை கட்டுப்படுத்தி கொண்டு வந்து திரும்ப கட்டுவது. இது ஒரு வீர விளையாட்டு. இது ஒவ்வொரு பட்டியிலும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இது பிரத்யேகமாக என்ன ஆயிற்று என்று சொன்னால், இளைஞர்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக, இளைஞர்களுடைய திறத்தை வெளிப்படுத்துவதற்காக அந்த ஏறு தழுவதில் எந்த வீரன் சிறந்தோங்குகிறானோ அவன் காதலிப்பதற்கு தகுதியாக மற்ற பெண்களால் அவதானிக்கப்பட்டான். வீரன் என்ற பெயர் அவனுக்கு வந்து வாய்த்தது. இப்படியான ஒரு சிறப்பு அந்த இளைஞர்களுக்கு வந்த பொழுது இது வீர விளையாட்டு என்கிற பெயரில் பரிணாமம் பெற்றது. அதற்கு பிறகு என்ன ஆனது? ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்த வீர விளையாட்டு ஊரினுடைய மையப்பகுதிக்கு வந்தது. அங்கே ஒரு வாடிவாசல் அமைத்தார். வாடிவாசல் என்று சொன்னால் ஊரில் இருக்கக்கூடிய எல்லா தோட்டத்து காளைகளும் பிரத்யேகமாக வளர்க்கப்பட்ட அந்த சினம் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க நல்ல உடல்வாக கொண்டு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய காளைகள் அந்த வாடிவாசலுக்கு அழைத்து வரப்பட்டு அங்கே இருந்து அவை அவிழ்த்து விடப்பட்டது. அந்த காளைகள் சீறி பாய்கிற பொழுது எந்த விதமான இடையூறும் இல்லாமல், சல்லிக்கட்டிலே மிக 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 முக்கியமான ஒரு சட்டம் உண்டு. என்னவென்று சொன்னால், காளைகளுக்கு சிறு காயம் கூட ஏற்படக்கூடாது. அப்படி காயம் ஏற்படாமல் எவன் ஒருவன் அதை தழுவி அடக்குகிறானோ அவனே வீரன் என்கிற எழுதப்படாத சட்டத்தின் அடிப்படையில் நடப்பது ஜல்லிக்கட்டு. பிறகு எங்கே அந்த காளைகள் துன்புறுத்தப்படுகிறது? அப்படி வாடிவாசல் வழியாக சீறி பாய்கிற காளைகள் சினங்கொண்டு ஓடுகிற பொழுது அந்த காளைகளை தழுவி தங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்துவார்கள் நம்முடைய தமிழ் இளைஞர் பெருமக்கள். அப்படி அவர்கள் வீரத்தை வெளிப்படுத்துகிற பொழுது அவர்களுக்கு சன்மானம், வெகுமதி, பரிசு, விருது கொடுப்பதற்காக அந்த காளைகளை வளர்த்துக் கொண்டிருந்த பெருமக்கள் செய்த அதிசயம்தான், ஒரு வெள்ளை துண்டில் மஞ்சள் வைத்து வாழைப்பழம் வைத்து முதலில் அந்த காளைகளுடைய கொம்பு பகுதியிலே கட்டிவிட்டார். அது காலம் காலமாக பரிணாமம் அடைந்தது. ஒரு
காலத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? அன்றைய வழக்கிலே இருந்த சல்லிக்காசை கட்டினார்கள். அந்த சல்லிக்காசு கொம்புகளில் கட்டப்பட்ட பொழுது அந்த பரிசை முன்னிலைப்படுத்தி சல்லிக்கட்டு என்கிற வார்த்தையை சொன்னார். அப்ப அந்த சல்லிக்கட்டை யார் அவிழ்க்கிறார்களோ, அதை யார் அடைகிறார்களோ அவர்கள் வீரர்கள் என்கிற அந்த பெரிய விருது அவர்களுக்கு கிடைத்தது. அந்த ஏறுதழுவுதல், அந்த சல்லிக்கட்டு வீர விளையாட்டாக, தமிழர்களுடைய அந்த இளைஞர்களுடைய உடல் ஆற்றலை வெளிப்படுத்துகிற விளையாட்டாக, இன்னும் மறைபொருளாக காளைகளை பராமரித்து அன்பு பிள்ளைகளாக பாவித்து 365 நாட்களுக்கும் அந்த காளைகளுக்கு சிறப்பு உணவு, சிறப்பு பயிற்சி, சிறப்பு பாதுகாப்பு கொடுத்து, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் என்று சொல்வார்களே, அப்படி அற்புதமான உணவை கொடுத்து தங்களுடைய பிள்ளைகளாக பாவித்து அவிழ்த்து விடப்படுகிற காளைகளை அடக்குவதல்ல, தழுவி நிற்பதற்கு பெயர்தான் சல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் என்கிற வீர விளையாட்டு. அந்த விளையாட்டு இன்றைக்கு ஒரு முட்டு ஏற்பட்ட பொழுது உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஒற்றை குரலில் சல்லிக்கட்டு வேண்டும் என்கிற அந்த போராயுதத்தை உயர்த்தி இன்றைக்கு அதை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அதிசயமான காலத்தை பார்க்கிற பொழுது நம் தமிழ் இனம் இன்றைக்கு எவ்வளவு தன்னுடைய லட்சியத்தில், தன்னுடைய பண்பாட்டை காப்பதில், தன்னுடைய வாழ்வியல் விழுமங்களை போற்றுவதில் எவ்வளவு முனைப்பாக இருக்கிறார்கள், எவ்வளவு கூர்மையாக இருக்கிறார்கள். அவர்களுடைய போர்க்குணம் மழுங்கிவிடவில்லை என்பதை நம்மால் அவதானிக்க இயலுகிறது. அன்பு பெருமக்களே, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழகமும் போராயுதம் ஏந்தி களத்தில் நிற்கிறார்கள். இதன் ஊடே ஒரு உண்மை மறைந்திருக்கிறது. ஓரிடத்திலும் கூட வன்முறை என்கிற தீ எழவே இல்லை. இதுதான் தமிழினம், இதுதான் தமிழ் பண்பாடு. வளர்க நம் பண்பாடு, வளர்க சல்லிக்கட்டு என்கிற வீர விளையாட்டு, வளர்க தமிழ் வீர இளைஞர் படை.